ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி ஃபாஸ்ட் ஃபுட் மேக்ஸ். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாஸ்கல் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பைனாமியல் எக்ஸ்பேன்ஷனில் பாஸ்கல் ட்ரையாங்கிளை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் டேஸில் நம்ம ரொம்ப சிரமப்பட்டு மெமரி பண்ண ஃபார்முலாவான a+b² a+b³ ஃபார்முலா நம்ம மெமரி பண்ணியிருப்போம். அதை எப்படி எளிமையாக மனசுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்றதையும் இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாஸ்கல் ட்ரையாங்கிளை முதல்ல யார் கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னு கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, பாஸ்கல் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. இவர் எந்த நாட்டில் பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரெஞ்சு நாட்டில் பிறந்த ஒரு மேத்தமெட்டிஷியன். இவர் மேக்ஸில் மட்டும் புலி கிடையாதுங்க, பிசிக்ஸ்லேயும் சிறப்பு வாய்ந்தவர். இவர் ஜூன் 1923 பிரான்ஸில் பிறந்தவர். இவர் பாஸ்கல் கால்குலேட்டர் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு இன்வென்ஷனையும் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஓகே, நம்ம இதை எப்படி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்கூல் டேஸில் a+b² ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எளிமையாக மெமரி பண்ணியிருப்போம் இல்லையா? நம்ம சிரமப்பட்டு மெமரி பண்ணியிருப்போம். இப்போ அதை எப்படி எளிமையாக தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம a+b² இந்த ஃபார்முலா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், a+b மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால அதை a+b × a+bன்னு சொல்லி எழுதிக்கிட்டு அதில் நாம் மல்டிபிள் பண்ணிக்குவோம் இல்லையா? இது வந்து நம்ம சிம்பிள் டேர்ம் ஸ்கொயரோ அல்லது கியூபோ இருந்தால் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா எளிமையாக மல்டிபிள் பண்ண முடியும். உதாரணத்துக்கு a+b² அப்படின்னா a+b × a+bன்னு எழுதலாம். இப்போது இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா a × a நமக்கு என்ன கிடைக்கும், a². அதே போல் a × b என்னென்னு கிடைக்கும் அப்படின்னா abன்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது b × a மல்டிபிள் பண்ணால் அதுவும் abன்னு தான் கிடைக்கும். அடுத்தது b × b என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா நமக்கு b² சொல்லி கிடைக்கும் இல்லையா? இப்போ b² இங்கே கிடைச்சிரும். இப்போ ab + ab என்னன்னு எழுதலாம், 2abன்னு சொல்லி நம்ம எழுதுவோம் இல்லையா? இப்போ பாருங்கள், இதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆகுது இல்லையா? a+b² எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு மினிமம் எவ்வளோ நேரம் ஆகுது. அதுவே a+b³ ஃபார்முலாவை நம்ம எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம், a+b × அந்த மாதிரி நம்ம 3 டைம் எழுதி ஒவ்வொரு டேர்மாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ இதுக்கெல்லாமே நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் காலதாமதம் ஆகும் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது. இப்போ a+b × a+b × a+b இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா a³ + 3a²b 3ab² + b³ அப்படின்ற ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா? இதை நம்ம எளிமையாக பாஸ்கல் ட்ரையாங்கிள் இருந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாஸ்கல் ட்ரையாங்கிள் எப்படி வருது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவில் 0 0 0 1 0 0 0 சொல்லக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ரோ எழுதிக்கிறேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய 2 வேல்யூவை நான் ஆட் பண்ணுறேன். இப்போது 2 வேல்யூ நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 0 + 0 0 தான் கிடைக்கும். அதே போல் இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணோம்னா 0 கிடைக்கும். அகைன் 0 + 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 கிடைக்கும். அதே போல் 1 + 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் 1 தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 0 + 0 ஆட் பண்ணால் 0. அதே போல் ஃபைனலாக 0 + 0 ஆட் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். ஓகே, எகைன் என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் ஆட் பண்ணலாம். இப்போ 0 + 0 ஆட் பண்ணால் நமக்கு எகைன் 0 தான் கிடைக்கும். இப்போ 0 + 1 என்ன கிடைக்கும் அப்படின்னா 1. 1 + 1 ஆட் பண்ணோம்னா நமக்கு 2ன்ற வேல்யூ கிடைக்கும். இப்போ 1 + 0 ஆட் பண்ணோம்னா நமக்கு 1 கிடைக்கும். எகைன் 0 + 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0 கிடைக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 0 வரக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு அதனால் எந்த விதமான இதுவும் கிடையாது, அதே வேல்யூ தான் கிடைக்க போகுது. இப்போ பாருங்கள், அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 0 + 1 1 1 + 2 ஆட் பண்ணோம்னா 3 சொல்லி கிடைக்கும். அதே போல் 2 + 1 ஆட் பண்ணோம்னாலும் 3 தான் கிடைக்கும். 0 + 1 ஆட் பண்ணால் 1 கிடைக்கும். ஃபைனலாக அந்த வேல்யூ நமக்கு விட்டுடலாம். சரியா? இப்போ இந்த ஜீரோஸ் வேல்யூஸை மட்டும் விட்டுட்டு வேல்யூஸை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பை உருவாக்கும்
இப்போ உங்களால் பார்க்க முடியும். நான் ட்ரா பண்ணக்கூடிய வேல்யூவை மட்டும் பாருங்கள். என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மில் கிடைக்குது. இந்த மாதிரி நமக்கு எத்தனை வேல்யூ வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அடுத்தது 4க்கு பண்ணலாம், அடுத்தது 5க்கு பண்ணலாம், 6th இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கலாம். நமக்கு எத்தனை வேல்யூ வேணுமோ அத்தனை வேல்யூ நம்மளால் பண்ண முடியும். அதுக்கான இமேஜ் நான் அடுத்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஷேப் நமக்கு இப்படி தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இந்த லைன் எல்லாமே நமக்கு 1 1 1 அதே போல் இந்த வேல்யூ எல்லாமே நமக்கு 1 1 கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதில் ஒவ்வொன்றையும் நம்ம ஆட் பண்ணுற வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணால் 1, இதுக்கு முன்னாடி 0 + 1 ஆட் பண்ணால் அந்த 1 1 வரும், இந்த டயகனல் எல்லாமே. அதே போல் இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணால் 3, இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணால் 3, இந்த 1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 0 + 1 ஆட் பண்ணால் அந்த வேல்யூ கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம இது 0th ரோ, இது ஃபஸ்ட்டு ரோ, இது 2nd ரோ, இது 3rd ரோ, இது 4th ரோ, இது 5th ரோ. சரியா? ஓகே, இது எப்படி நான் உங்களுக்கு பண்ணுறதுன்றதை காட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஸ் எல்லாமே ஆட் ஆகி போடுறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம பாஸ்கல் ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ அதுவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம், a+b² ஃபார்முலாவில் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுதான் உங்களுக்கு பாஸ்கல் ட்ரையாங்கிள். நம்ம இது கண்டுபிடிச்சது இதுதான். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இது வந்து ஃபஸ்ட்டு ரோன்னு சொல்லியிருந்தேன். செகண்ட் இருக்கிறது செகண்ட் ரோ, தேர்ட் இருக்கிறது இது செகண்ட் ரோ, இது இது ஃபஸ்ட்டு ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4th ரோ, இது 5th ரோ. சரியா? இது 0th ரோ 0. ஓகே, இப்போ நமக்கு a+b² 0th ரோ அப்படின்னு சொல்கிறதுனால பவர் 0 ஆயிடுச்சுன்னா எனிதிங் பவர் 0 நம்மளால் 1ன்னு சொல்ல முடியும். அடுத்தது பவர் 1 நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது a+b அப்படின்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கோஎஃபிஷியன்ட் எலிமெண்ட் என்னென்ன இருக்குது, 1 1 இருக்குது. ஸோ இந்த ரெட் கலரில் 1 1 போட்டிருக்கோம் கோஎஃபிஷியன்ட். இப்போ நமக்கு அதுவே தான் கிடைக்கும். a+b⁴1 அப்படின்னா a+b அப்படின்றது மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, அடுத்தது a+b² ஃபார்முலா அங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆர்டர் வந்து 2ஆக இருக்குது. அப்போ a+b² அப்படின்னா அது ஃபார்முலாவை நம்ம மெமரி பண்ணியிருப்போம், a² + 2ab + b² அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள். இது வந்து ஆர்டர் 2ன்றதுனால செகண்ட் ரோவை நம்ம செக் பண்ணணும். இப்போ செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா இதான் செகண்ட் ரோ. இதில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு நல்லா பாருங்கள். 1 2 1ன்னு சொல்லி அந்த வேல்யூவை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் உங்களுக்கு ரெட் கலரில் போட்டிருக்கேன், 1 2 1. சரியா? அடுத்தது இந்த a² + ab b² எப்படி வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இங்கே பவரில் வந்து 2 இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல ஏவோட பவர் ஏவோட பவர் என்ன இருக்கும் அப்படின்னா a² இருக்கும். அடுத்தது பியோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 0வா இருக்கும் ஸ்டார்டிங். சரிங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே 1 இருக்குது, ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் இருக்கக்கூடியது 1. ஸோ 1 a² b⁴0ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்தது செகண்ட் கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்குது இல்லையா? அதனால் 2. இங்கே ஏவோட ஆர்டர் எல்லாமே டிக்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். இப்போ a² இருக்குன்னா அடுத்த வேல்யூ என்னவா குறையும் அப்படின்னா a⁴1 ஆகும். பியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ a⁴1. அடுத்ததுங்க b⁴0 இருக்குது. b வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கிறதுனால b⁴0க்கு அடுத்த வேல்யூ என்ன அப்படின்னா b⁴1 ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த தேர்டு கோஎஃபிஷியன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1ன்னு சொல்லியிருக்கு. ஸோ 1ன்னு சொல்லி போட்டுறேன். அடுத்தது ஏவோட ஆர்டர் குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த 2 நெக்ஸ்ட் 1 அடுத்து a⁴0. பியோட வேல்யூ வந்து பாருங்கள் இங்கே 1 இருக்குது. அடுத்தது b² ஆகும். அப்போ b²ன்னு சொல்லி கிடைக்குது. சரிங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்தது இங்கே a² இருக்குது. இப்போது இங்கே b0 இருக்குது, b⁴0ன்னு இருக்குது இல்லையா? எனிதிங் பவர் 0 அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்கோம், எனிதிங் பவர் 0 1ன்னு சொல்லி. ஸோ 1 ஆயிரும். அப்போ 1 × a², இங்கே 1 a²ன்னு கிடச்சிருக்கு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பவரில் 1 1 இருக்கிறதுனால ab தான். அப்போ 2 × ab இருக்கிறதுனால 2ab கிடச்சிருச்சு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா a பவர் 0 a பவர் 0 அப்படின்னா எனிதிங் பவர் 0ஓட வேல்யூ 1. ஸோ இந்த b ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். அப்போ 1b ஸ்கொயர்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு இதிலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக ஃபார்முலாவை நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். சரிங்களா? ஓகே, அடுத்தது ஆர்டர் 3க்கு a + b ஹோல் கியூப் ஃபார்முலாவுக்கு நான் ஒரு டைம் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம இதே போல் எத்தனை வேணாலும் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே நமக்கு சடனாக ஞாபகம் வராது இல்லையா? ஆனால் அந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளை வச்சு நம்ம பாருங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 1 2 1, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 3 கிடைக்கும். அடுத்து இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணால் 3 கிடைக்கும். இங்கே கார்னரில் 1 வந்துக்கிட்டே இருக்கும். இதே போல் பாருங்கள் 1 + 3 4, 3 + 3 6, 3 + 1 4, அடுத்து கார்னரில் 1. இதே போல் நமக்கு எத்தனை nth டேர்ம் வரைக்கும் கூட நம்ம போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? ஓகே, அடுத்தது தேர்டுக்கு நாம் வேல்யூ பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இங்கே a + b ஹோல் கியூப் இதோட ஹையஸ்ட் ஆர்டர் என்ன அப்படின்னா 3 இருக்கிறதுனால முதல்ல a கியூப், முதல்ல இங்கே ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 1 இருக்குது இல்லையா? அதனால் 1 போட்டுக்கிறேன். ஏவோட ஆர்டர் 3, ஏவோட ஆர்டர் ஹையஸ்ட் ஆர்டரை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அடுத்தது b வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் 0லேருந்து தான் அது தொடங்கும். இப்போ b பவர் 0. இப்போ ஏவோட ஆர்டர் வந்து டிக்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும், பியோட ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்து ப்ளஸ் போட்டுக்கிறீங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 இருக்குது, கோஎஃபிஷியன்ட் 3 இருக்குது, அதனால் 3. இப்போது ஏவோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, அது டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா a ஸ்கொயர் ஆகும். இப்போது இங்கே a ஸ்கொயர்னு குறைஞ்சிருச்சு. அடுத்தது பியோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா இங்கே 0ன்னு இருக்குது, அடுத்தது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா b பவர் 1ன்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் செகண்ட் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3ன்னு சொல்லி இருக்குது. அப்போது அடுத்தது 3 போட்டுக்கலாம். 3. இங்கே ஏவோட ஆர்டர் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா a மட்டும் இருக்கும், பியோட ஆர்டர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா b ஸ்கொயர் ஆகும். அடுத்தது கோஎஃபிஷியன்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா 1 இருக்குது. இப்போ இந்த 1 நாம் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா 1. ஏவோட ஆர்டர் பாருங்கள் இங்கே 1 தான் இருக்குது, அடுத்தது 0 ஆயிரும், a பவர் 0. பியோட ஆர்டர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா b பவர் கியூப் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எனிதிங் பவர் 0 அப்படின்னா b பவர் 0னா 1, அப்போ 1a கியூப் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 1 × a கியூப் தான். அடுத்தது 3a ஸ்கொயர் பின்னு கிடைச்சிருக்கு, அடுத்தது 3a b ஸ்கொயர்னு கிடைச்சிருக்கு. ஃபைனலாக a பவர் 0ன்னு இருக்குது, a பவர் 0னா 1, அப்போ b கியூப்னு கிடைச்சிரும், அப்போ b கியூப்னு சொல்லி வேல்யூ கிடைச்சிரும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நாம் எளிமையாக a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஆகட்டும், a + b ஹோல் கியூப், இந்த மாதிரி a பவர் 4, a பவர் 5 எந்த வேல்யூவாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம பாஸ்கல் ட்ரையாங்கிளை வச்சுக்கிட்டு நம்ம எளிமையாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார்முலாஸை நம்ம ஈஸியாக மெமரி வச்சுக்கலாம். சரிங்களா? கஷ்டப்பட்டு நம்ம மெமரி பண்ணணும் கிடையாது, இந்த மாதிரி எளிமையாக நம்ம ஃபார்முலாவை மைண்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 0th ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்டு, 4th, 5th, 6th, 7th, 8th, 9th, 10th சொல்லி இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நமக்கு எத்தனை வேல்யூக்கு வேணாலும் பாஸ்கல் ட்ரையாங்கிளை நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளோட அழகு என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், அதோட சிறப்புகள் அப்படின்னு சொல்லி. இதோட ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா இதோட செகண்ட் டயகனலை பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 4 6 7 8 9 சொல்லி போய்கிட்டே இருக்கும். அதே போல் இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்தது இந்த தேர்ட் ரோல் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தான் ட்ரையாங்குலர் நம்பர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ட்ரையாங்குலர் நம்பர் அப்படின்னா ஒரு ஈக்குவல் ட்ரையாங்குலராக இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளை நம்ம டயகனல் எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டயகனல் வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 கிடைக்கும். செகண்ட் டயகனலை நம்ம இது பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். தேர்ட் டயகனலை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 கிடைக்கும், 1 + 1 2. அதே போல் ஃபோர்த் டயகனலை ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 + 2 ஆட் பண்ணால் 3 கிடைக்கும். இது அப்படியே ஒவ்வொரு வேல்யூமாக டயகனல் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா இந்த ஃபிப்னாசி சீக்வன்ஸை நமக்கு ஃபார்ம் பண்ணுறது தெரியும். ஃபிப்னாசி சீக்வன்ஸ் உங்களுக்கு தெரியும் 1 1 2 3 5 8 13 21 இந்த மாதிரி
வேல்யூஸ் ஃபிப்னோசி சீக்வன்ஸை இதை ஃபார்ம் பண்ணுறத நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா? அடுத்தது இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளோட சிறப்பு இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 11 பவர் 0 ஆர்டர் 1 2 3 இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்னா அதோட எக்ஸ்பேன்ஷன் தகுந்த மாதிரி தான் அங்கே வேல்யூ இருக்கும். இப்போ பாருங்கள் 11 பவர் 0 அப்படின்னா 1, அப்போது 0th ரோவில் 1 கிடச்சிருக்கு. அப்போது 11 பவர் 1 அப்படின்னா 1 11 தான். ஸோ 1 1 கிடச்சிருக்கு. 11 ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு வேல்யூ கிடைக்கிறது 1 to 1 சொல்லி கிடைக்கும். அப்போது அதே போல் 1 to 1 கிடச்சிருக்கு. அடுத்தது 11 கியூப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1331ன்ற வேல்யூ கிடைக்கும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஆர்டர் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 8 சொல்லி இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னா பாஸ்கல் ட்ரையாங்கிளோட சிறப்பு. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த இதில் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.